உங்களுக்கு ஒரு கோடு வரும் சொல்லுங்கக்கா. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, காசு இருக்குதுன்ட்டு நம்மளோட டெலிவரி சீரிஸ் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் நம்மளுக்கு ரெக்கார்ட் பிரேக். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்றைக்கி தான் டே 23 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த விலாக் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, கஸ்டமர் ஓசிசி கோட் நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருந்திருப்பேன். அதை பற்றி நம்ம இந்த விலாக் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் மோட்டோ சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 8:45 ஆகிட்டுருக்கு கைஸ். நேற்று மாதிரி ரொம்ப லேட்டாலாம் போகல, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டுருக்குங்க கைஸ். எனக்கு ஒரே ஒரு டென்ஸ்டு என்னென்னா, நேற்று எல்லாமே ஃபுல்லாமே மலையில் தான் நம்மளோட டெலிவரி சீரிஸ் பண்ணியிருந்தோம், டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா, நான் நினச்சா கூட பரவாயில்ல, நம்மளோட மைக்கு நினச்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை கைஸ். இப்போ கூட எனக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. நேற்று நைட் எல்லாமே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு கைஸ். அவ்வளோ ரெக்கார்டு பண்ணியும் சுத்தமாக வாய்ஸை பிக்கப் ஆகல, ஒரு முனையில் கேட்குற மாதிரி வாய்ஸ் கேட்குது. அதனால தான், ஏன்னா வாட்டர் டாப்லெட்ஸ் வந்து அந்த மைக்கு மேலே சும்மா லைட்டாக பட்டாவே போதும், அது காலி தான். இல்லைனா இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு அடாப்டர் இருக்குது, அந்த அடாப்டர் மேலே அந்த கேபிள் மேலே விழுந்துச்சுனாவே காலி தான் கைஸ். அது ஒரு சின்ன மைனஸ் தான் கோப்ரோவில். இந்த எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கோப்ரோ வாட்டர் ப்ரூஃபிங் தான், அது மொத்தம் சீல்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த பேட்ரி அதெல்லாம் நம்ம எப்போ மீடியா கிட்ட போடுறோமோ அப்போ அது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஏன்னா இந்த பக்கம்லாம் பேட்ரி நம்ம கழட்டுறோம் போடுறோம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. எப்பா சாமி, நல்லபடியாக போனோம். அதனால தாங்க எனக்கே என்னடா இது, நம்மவும் எவ்வளோதான் பண்ணோம் எதுவுமே ஆகலையேன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு சின்ன பயம், கடவுளே இன்றைக்கும் நல்லா போனோம் அப்படின்னு நான் நினச்சின்னு வந்துட்டுருக்கேன். பார்த்துக்கலாம், வீடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நேற்று எதேதோ பண்ணி கடைசியில் ஒரு பர்ஃபெக்டான வாய்ஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டுங்க. ஏன்னா ஒரு நொனையில் வாய்ஸ் கேட்டுருந்துச்சு, அது எட்டுனது நான் மெயினில் வச்சேன். சே, ஆனால் எடிட்டிங்கில் இவ்வளோ பண்ணலான்னு நேற்று தான் தெரிஞ்சு, அது என்னால் அவ்வளோ பண்ண முடிஞ்சிச்சு. வாய்ஸ் எல்லாமே நீங்கள் லாஸ்ட் வ்ளாகில் பாருங்கள், வாய்ஸ் மொத்தமே ட்ராப் ஆகிருந்திருக்கும். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடிட்டிங் இருக்கிறதுலையோ நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல், நம்ம ஒன்று யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சரி இருங்க, வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். இன்றைக்கி கடவுளே, நேற்று 54 ஷிப்மெண்ட் சம்திங் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு 60 ஷிப்மெண்ட் வந்தாலும் இன்னும் 3 டேஸ்லேயே நம்மளுடைய சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசுனா இருக்கும். நல்லா தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா காசு இருந்தால். ஏன்னா தெரியும் இல்லையா நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்காக தான் 100. అయింది నమ్మేది ఎట్లా నా వల్లదా ఈ కంపెనీ ఫుల్ లాభం అనుకుంటా. డైలీ 100 రూపాయలు పెట్రోల్ నేను వేసేది. ఎవరన్నా కంటిన్యూగా వేస్తారా చెప్పు? ఏమా అది మీది వేరే A1 పెట్రోల్లో క్వాలిటీ అయిన పెట్రోల్. ఏ సైలెంట్ ఉన్నాను கைஸ். இப்போ தான் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. வாங்க, நம்மளுக்கு எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்ட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்ஸுமே நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் கைஸ் நம்மளோட டெலிவரி சீரிஸ் ஹிஸ்ட்ரியிலே இன்றைக்கி தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் பிரேக். கிட்டத்தட்ட 100 ஷிப்மெண்ட் கைஸ். 100 எக்ஸாக்டாக 100 இல்லை, இன்னும் அதுக்கு தாண்டி இன்னும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய பாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து இப்போ ப்ரெசண்ட் எத்தனை ஷிப்மெண்ட் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 95 ஷிப்மெண்ட் கைஸ். உண்மையிலே இன்றைக்கி தான் ரொம்ப டஃப் டே. இங்கே பாருங்கள், ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. எல்லாமே கார்லஸோட கிட்டத்தட்ட 60 ஆர்டர் டெலிவரி பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு 30. மதியானத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு பயங்கரமான டெஸ்டிங் பீரியட். நான் ஏதோ கொஞ்சம் நஞ்சு கேட்டா இவ்வளோ கொடுத்துட்டாரு. கொடுத்தாலுங்க கடவுள், நம்ம அப்பே நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன்,
சாமி ஏதோ லாஸ்ட்ல கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுன்ட்டு ஏதோ ஒரு சும்மா அடிச்சு விட்டேன், அதுக்குன்ட்டு இவ்வளோவா? சரி விட்டுங்க. இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை கை. கிட்டத்தட்ட 1-2 ஆர்டர், மொத்தமே 5-10 எல்லாமே ஒரே கஸ்டமர் 5 ப்ராடக்ட் ஒரே கஸ்டமர் தான். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கும் இதுவும் மிந்த்ரா தான் ஒரே கஸ்டமர் 5-6-7 அந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸிக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நம்மளுக்கு காசும் கட் ஆகாது, ஒன்றும் இதுவும் பண்ண முடியாது. அதனால தான். ஓ மை காட். ஆனால் இன்னைக்கு காலையிலே நான் இவ்வளோ போட்டிருக்கேன். மத்தியானம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆஃப் ஸ்க்ரீன் டைம் எல்லாம் நான் எவ்வளோ போடுவேன்ட்டு. ஏதோ இன்னைக்கு பாக்ஸஸ் வேறு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, அதுலேயும் ரொம்ப சந்தோஷம் தான் கைஸ். ஓகேங்களா கைஸ், நான் உங்களுக்கு இன்ட்ரோ விளாக்லேயே சொல்லியிருந்தப்போ இந்த மாதிரி நம்ம ஓசிசி கோட் டிஸ்கஸ் பண்ணுறேன்ட்டு கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணுறது அது எங்களுக்கு மெயின். ஏன்னா கஸ்டமர் ஓடிபி சொன்னால் போதும், ஒரு கோடு சொன்னால் போதும், நம்மளுக்கு ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிடும். டைரெக்டாக ஆர்டிஓ ஆகிட்டு நாங்கள் எடுத்து போட்டு போயிடுவோம். ஒரே நாளில் இந்த வேலை முடிஞ்சிடும் கைஸ். இதுதான் ஓசிசி கோடோட மெயின் இன்டென்ஷன். ஆனால் மேக்ஸிமம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் எப்படி வாங்குறேன்னா, நான் என்ன ஒரே ஒரு ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லைக்கா நீங்கள் வானான்னு சொன்னேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வானான்னு சொல்லிட்டாவே, இன்னைக்கு நீங்கள் வாங்கினா வாங்க, இல்லைன்னா போயிடும் அப்படின்னு தான் நான். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, 9 o'clock வாங்க, 8:30 வாங்க, சாயந்தரம் 6 o'clock வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அவ்வளோ டைமெல்லாம் இல்லை. ஏன்னா இதை முடிச்சுட்டு நம்ம போய் இன்னும் எடிட்டிங் பண்ணணும், தம்ப்நெயில் டிசைன் பண்ணணும். இப்போ வேறு ஏதோ புது சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு அப்கமிங் vlogsல வரும், தம்ப்நெயிலில் வரும். சாரி, அப்கமிங் தம்ப்நெயிலில் நான் இன்னும் பக்காவாக பண்ணி கொடுக்குறேன். சரி இதுங்க ஆர்டர் இருக்குது கைஸ். ஆனால் நம்மளுடைய லக்கு பொறுத்து தான் நம்மளுக்கு ஓசிசி கோட் மேக்ஸிமம் வரும். நம்ம நினச்சிப்போம் அசால்ட்டாக ஓசிசி கோட் போட்டு போயிடலான்ட்டு. ஆனால் அந்த கஸ்டமர்ஸ்லாம் ஓசிசி கோட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் வீரன்கெல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? வீட்டாண்டே போய் டெலிவரி பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே போய் டெலிவரி பண்ணுவாங்க. బయట వస్తారా? ఇంటి బయట ఉన్నాను. ఎక్కడన్నా? అక్కడ. అయ్యో పోయి బీచ్ వచ్చింది. ஓசிசி கோட் விஷயத்துக்கு வந்தால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்னதான் முட்டி மோதி கலெக்ட் பண்ணாலுமே உனக்கு ஒரு நாளைக்கு 2-3 போட்டால் ஜாஸ்தி அந்த கொடுத்துட்டு போயிடல. फ्लिपकार्ट का प्रोडक्ट अच्छी, मिंत्रा का प्रोडक्ट 20 ना 520. వాళ్ళు ఎవరు ఎట్లుంటే నాకేమన్నా ఇంకా నాకే.
అవును కదా ఎందుకు నీ దగ్గర తమిళ్ తెలుసా உங்ககிட்ட ஏன் கொடுக்கல அவங்க ரொம்ப எங்கன்னா சொன்னோம் இருக்கிறது சொன்னா கூட தப்பா அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா காசு இருக்குதுன்ட்டு ஒரு இது என்ன அவங்களுக்கும் ஒரு காலம் வந்தால் நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் பார்த்துக்கலாம் మీకు ఒక కోడ్ వచ్చింటాయి చెప్తారాక ఒక కోడ్ పంపించినాను అది చెప్పండి అక్క వచ్చిందాక చెప్పండి అక్క 33 అట్లే ఉన్నాను ఒక్క నిమిషం అట్లే ఉండండి ఓకే అక్క அக்கா உங்களுக்கு ஒரு கோடு வரும் சொல்லுங்கக்கா கோடு ஒரு கோடு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கக்கா இங்கே ராம்குப்பம் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு குப்பம்க்கு வரும் நாளைக்கு ராம்குப்பத்தில் இருக்குது பார்சல் மிஸ் ஆகி பார்சல் இங்கே ராம்குப்பமில் இருக்குது வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கக்கா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கக்கா வந்திருக்கா பாருங்கக்கா பின் நம்பர் தான்க்கா அந்த பின் நம்பர் சொல்லுங்கக்கா 25 அக்கா இல்லைக்கா 4 நம்பர் வரும் பாருக்கா 4 நம்பர் வரும் ஓகேக்கா வந்திருக்கு பாருங்கக்கா நார்மல் மெசேஜில் அனுப்பிச்சிருப்பேன் 07337 ஓகேக்கா நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிக்கிறீங்களுக்கா கண்டிப்பாக வரும்க்கா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா குள்ளப்பள்ளிக்கு தான் வருதுக்கா ஓகேக்கா 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 இந்த மாதிரி தான் ஏமாத்துது கைஸ் இப்போ தான் நம்மளுடைய செகண்ட் செட் ரெடி ஆகிடுச்சு இப்போ தான் நம்மளுடைய லஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம் கைஸ் இதுக்கப்புறமா இன்னும் அங்கே கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துன்னு போகணும் கைஸ் அதெல்லாம் உங்களுக்கு நான் மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா இந்த செட்டில் தான் நம்ம ஓவராக வெயிட் போடுவோம் இப்போ நீங்களே பார்த்துருந்தீங்க எவ்வளோ வெயிட் இருக்குதுன்ட்டு இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இருக்குது கைஸ் பெரிய பெரிய ஷிப்மெண்ட்ஸ் அதெல்லாமே இதிலே தான் போடணும் மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் தான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கைஸ் ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நாங்கள் சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கைஸ் நம்மளுடைய கிரே மோட்டோ ஹிஸ்ட்ரியிலே அது டெலிவரி ஹிஸ்ட்ரியிலே இன்றைக்கி தான் நம்ம ஜாஸ்தி டெலிவரி பண்ணியிருக்கோம் அது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 77 ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலே அச்சீவ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 95 ஷிப்மெண்ட் அசைன் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம 77 ஷிப்மெண்ட் அசைன் பண்ணியிருக்கோம் கைஸ் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா எந்த வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகலை கிட்டத்தட்ட 2 நாள் இதே பிரச்சனை எனக்கு அது என்ன ஏதுன்னு கரெக்டாக சரி பண்ணோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் ஃப்ரம் லோக்கி எண்டிங் ஃப்ரம் டே 23 ஆஃப் டெலிவரி சீரிஸ்